உங்க எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும். இந்த படம் வந்து எல்சியோ இல்லையான்ட்டு. கரெக்ட்டா 0.30 செகண்ட்ல பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு லோரி போகுதுங்க. இந்த லோரி நம்ம கார்த்திக் லோரியா இருக்குமா? வணக்கம் மக்களே! கூலி படத்துலேருந்து ட்ரெய்லர் வந்துருந்துச்சு. ட்ரெய்லருக்கு வந்து வேற லெவல் ரெஸ்பான்ஸ். நான் ரியாக்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் மேல வந்து கார்ட்ல லிங்க் தரேன். தட்டி பாருங்க. ஸோ இன்னி நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவலுங்க கூலியோட பிரேக் டவுன் வந்து நம்ம பார்க்க போறோங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஷார்ட்டா வந்து பார்த்து முடிச்சிடலாம். ஸோ வித் வேஸ்ட் டைம் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வீடியோ 2 செகண்ட் அண்ட் 13 செகண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து கிங் பின் கார்கோவும் அண்ட் ஒன் ஹார்ட் கார்கோன்னு சொல்லிட்டு நிறைய கார்கோ காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒன் ஹார்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்கோ வந்து தைவானீஸ் பிராண்டோட. ஸோ உண்மையாலே ரியலான கம்பெனி தான். ஸோ இந்த படத்தோட என்வாயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன், இன்டர்நேஷனல் ஸ்மக்லிங் அந்த மாதிரிலாம் இருக்க போது நினைக்கிறேன். கரெக்டாக 47 செகண்ட்ல பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் கலர் டோட்டலாக மாதிரி இருக்கும். அது ஃபிளாஷ்பேக் இது போயிருக்கும். அது நம்ம தையலோட ஃபிளாஷ்பேக் தான் ரொம்ப கிளியர் கட்டாவே தெரியுது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தலைவருக்கு இந்த படத்துல இருந்து தேவான்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ 0.5 செகண்ட்ல பார்த்தீங்கன்னா தேவா மென்ஷன் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இங்கே தான் நம்ம தலைவர் வந்து இருக்கிறாரு. முக்கியமா இந்த சீன் தாங்க எனக்கு வேற லெவலில் கூஸ்பம் கொடுத்துச்சு. 5821 இது வந்து நம்ம தலைவரோட நம்பர் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் கையில் வந்து தீக்குச்சி வச்சிருக்கிறாரு. ஸோ இது கன்ஃபார்ம் நம்ம தலைவராக மட்டும் தான் இருக்க முடியும், வேற யாருமே இருக்க வாய்ப்பே இல்லை. பட் என்ன ஒரு கன்ஃபியூஷன் தான், ஏன் நம்பர் மாறி இருக்கு? ஆக்சுவலி அது வேற நம்பர் தானே வரணும். அது என்ன நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கம்மியில் வந்து சொல்லுங்க. பட் ஏன் இந்த நம்பர் கொடுத்துருப்பா நினைக்கிறீங்க, அதுவும் கொஞ்சம் கம்மியில் சொல்லுங்க. இது கண்டிப்பாக தீ படத்தோட கண்டினியூா இருக்கும் நீங்க நினைக்கலாம். பட் இல்லைங்க, தீ படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கிடைச்ச நம்பர் 786. ஸோ ப்ளீஸ் டேக் நோட். கரெக்டாக 1.18 செகண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒன்லைன் ஒன்லி நம்ம தலைவரோட லுக்குங்க. வாட் அ கரிஸ்மா, அப்படி ஒரு டேஜஸ்ங்க, வேற லெவலில் இருந்துச்சு லுக்கு. அது அவரை மட்டும் தாங்க முடியும். எந்த ஆங்கில பார்த்தாலும் மனசை வந்து அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்காரு. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஷார்ட் சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இன்ட்ரோவே வந்து ட்ரெய்லர் அழகாவே கொடுத்துருந்தாங்கன்னு நான் சொல்லணும். அண்ட் அடுத்தது 1.26 செகண்ட்ல பார்த்தீங்கன்னா உபேந்திரா வந்திருப்பாரு. நல்லா கவனிச்சிங்கன்னா உபேந்திரா வந்து அதே சட்டை தான் போட்டிருக்காரு, நீல சட்டை தான் போட்டிருக்காரு. அது ஃபிளாஷ்பேக் போர்ஷன். அதுக்கப்புறம் 1.36 செகண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம அமீர் கான் என்ட்ரி வருது. நம்ம அமீர் கானை பற்றி பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிஸ்பேக்லாம் வச்சு அப்படி பார்த்தா இல்லைங்க, அவர் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்காரு அப்படிதான் காமிச்சிருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக டிராகன் டட்டெல்லாம் குத்திக்கிட்டு கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கிறாரு. எனக்கு லிட்ரலி ரோலெக்ஸ் ஞாபகப்படுத்தி சொல்லணும். உங்களுக்கு ஞாபகப்படுத்துச்சுன்னா கீழே வந்து ரோலெக்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் பற்றி தெரிஞ்சுக்கிறேன். இந்த தியோரி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர்ல சொல்லியிருந்தேன். நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஃப்ரெண்ட் யாரும் பார்த்தீங்கன்னா சத்யராஜ், சத்யராஜோட மகள் யாரு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஹாசன். இப்படிதான் கதை வந்து போகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் வேற கெஸ் இருந்தால் முடிஞ்ச கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இது ஜஸ்ட் ஒரு ஃபன் ஃபேக்ட். உனக்கு அவன் அப்பா, ஆனால் எனக்கு அவன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது இங்கே ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி ஹாசனோட அப்பா யாரு, கமல்ஹாசன். ஸோ கமல்ஹாசன் ரஜினி சார் பார்த்தீங்கன்னா 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு பார்வை நீங்கள் வச்சுக்கலாம்னு நான் சொல்ல வரேன். ஃபன் ஃபேக்டா இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான இடம். கரெக்டாக 2.10 செகண்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் வந்து எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. அவர் ஏதாச்சும் வாட்ச் பண்ணியிருப்பாரு. நல்லா பாருங்க காய்ஸ், இது வந்து 1 டேக்ல பண்ணியிருக்காங்க. நான் ஏன் இதை குறிப்பிட்டு சொல்றேன்னா, அவரோட ஏஜுக்கு அந்த டாட்ஸை வந்து எந்த அளவுக்கு ஸ்மூத்தா பண்றாரு பாருங்க. அண்ட் அகெயின் ஹி ப்ரூவ்ஸ் தட் ஏஜ் ஜஸ்ட் அ நம்பர். அண்ட் தென் படத்தோட கலர் பேலட் வந்து அழகாவே காமிச்சிருக்காங்க சொல்லணும். ஸோ பிஃபோர் 2 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் வந்து ஃபுல்லாக ஒரு கூல் டோன்ல இருந்திருப்பாரு. அதாவது ஒரு நீல சட்டம் தான் போட்டிருப்பாரு, விச் இஸ் கால் கூல் டோன். அண்ட் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வாமா மாறிடுங்க. அதாவது ஒரு மாதிரி ரேட்டு, ஒரு மாதிரி ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு அப்படி போட்டிருப்பாரு. இது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்க? அதாவது சாந்தமா இருக்கிற மனுஷனை வந்து ஃபுல்லாக ரகட்டா மாத்துறாங்கன்னு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கிளியர் டிரான்சிஷன் பார்க்க முடியுது. ஸோ படத்துல இதுவுமே நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து ட்ரெய்லர்லையும் புல் ஆஃப் பண்ண பார்த்துருக்காங்க. எனக்கு லைட்டா நம்ம தளபதி ஞாபகப்படுத்திச்சுங்க. அப்புறம் படத்துக்கு வந்து விஷுவல் தனியாக மெனக்கெட்டாங்கன்னு தான் சொல்லணும். முக்கியமாக இந்த 2 சீனை பாருங்களேன். நம்ம நகர்ஜோனா சாரோட கண்ணும் நம்ம உபேந்திர சாரோட கண்ணு காமிச்சிருப்பாங்க. ரெண்டுமே அவ்வளவு தத்ரூபமா காமிச்சிருப்பாங்க. முக்கியமா உபேந்திர சாரோட கண்ணு பார்த்தீங்கன்னா வந்து அவரோட கரு விழி இருக்குல்ல, அப்படி சின்னதாகவும் அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அது எப்படி பூல் ஆஃப் பண்ணாங்க தெரியல. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சா முடிஞ்சா கம்மியில் சொல்லுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகெயின்ங்க 2.29 செகண்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம தலைவரோட ஃபிளாஷ்பேக் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி 2.45 செகண்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம தலைவரோட ஃபிளாஷ்பேக் தான் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப கிளியர் கட்டா தெரியுது. கண்டிப்பா ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வந்து இருக்கு. அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வந்து பெரிய ஃபைட் வந்து இருக்கு. அன்டவுட்லி அது வேற லெவல் மாசா இருக்க போகுது. அண்ட் எஸ் நம்ம தலைவர் லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங்ல வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. நான் எண்டிங்ல வந்து காட்டுறேன். அது வித் எடிட்டோட நம்மள்ட்ட இருக்கு. அண்ட் யூஸ்வலாக லோகேஷ் படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அன்லாஜிக்கல் ஃபைட்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் வைக்க மாட்டாரு. அப்படியே வச்சாலும் கொஞ்சம் சென்ஸோட தான் வைப்பாரு. முக்கியமாக இந்த 2.31 செகண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் அடிப்பார், எல்லாம் கீழே விழுவாங்க. அவர் அப்படியே சுத்திக்கிட்டு அப்படியே கீழே இறங்குவாரு ஒரு கயிறுமே பிடிச்சிக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து லோகேஷ் வந்து அவர் படங்களை வைக்க ரொம்ப ரேர். ஸோ இந்த படத்துல வந்து நிறைய எதிர்பார்க்கலாமோ அப்படின்னு தோணுது. பட் படம் வந்த வகை பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வி கேனாட் அஸ்யூம் எனிதிங் ரைட் நவ். பட் ஃபன்னு, கன்னு எல்லாமே இருக்குன்னு உறுதியா சொல்லிக்கலாம். இந்த ஷார்ட்டை பாருங்கய்யா, அப்படியே மனசு அப்படி குழந்த மாதிரி இருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஷுவலி ரொம்ப அழகா இருந்துச்சு.
நம்ம தலைவர் அங்க இருக்கா ரொம்ப ஸ்டன்னிங்காவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். கரெக்டா 2.51 செகண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம தலைவரோட மாஸ் சீன், அது நம்ம தளபதி ரெஃபரன்ஸ் வந்து ரொம்ப கிளியராகவே எனக்கு தெரியுதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம தலைவர் டைலாக் சொல்லிட்டு போவாரு. இந்த டைலாக சொன்ன கேர பத்தி ஒரு டிரான்சிஷன் வந்திருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 தலைவரோட படத்தை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காரு நம்ம லோகேஷ். படம் வந்து தளபதி, 2வது படம் பாத்தீங்கன்னா தீ, அதுல வந்து சிகரெட் இப்படிதான் வந்து வாயில போட்டு அப்படியே நவுத்துவாரு. அண்ட் 3வது பாத்தீங்கன்னா பாஷா, அந்த டிரான்சிஷனை கொடுத்திருப்பாங்க. இந்த 3மே பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் வந்து ரகட்டா தான் நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த டச் அழகா கொடுத்திருக்காரு நம்ம லோகேஷ். ஸோ இதுதான் நம்ம தலைவரோட எடிட்டிவ் விஷயங்க. ஸோ ட்ரெய்லர்ல வந்து இப்படி வந்துச்சு, நம்ம பசங்க பூந்து விளையாடி இதுதான்டா நம்ம தலைவர் டிஏஜிங் பண்ணியிருக்காங்கன்ட்டு ரொம்ப கிளியர் கட்டாக காமிச்சிட்டாங்க. எஸ், இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. நான் முடிஞ்ச அந்த ஃபோட்டோ வந்து இன்க்ளூட் பண்ண பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக இந்த பற்றி டிஏஜிங் இருக்கு, பட் ஒரு லிமிட்டடான டைம்ல தான் இருக்கும் நான் நம்புறேன். எனக்கு கடைசியாக ட்ரெய்லர் முடியறதுக்கு முன்னாடி நம்ம தலைவரோட ஒரு ஃபன்னான ஒரு சைடை காமிச்சிருப்பாங்க. அது ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. அது நல்லாவே தெரியுது நம்ம நம்ம இந்த குசும்பு நிறைந்த நம்ம ரஜினி சார் இருக்கார்ல, அதிகமே இந்த படத்தில் பார்க்க போறோம்னு நல்லா கிளியர் கட்டா தெரியுது guys. ஸோ இதுதான் என்னோட பிரேக் டவுன். இந்த பிரேக் டவுன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். என் எத்தனை பேர் கூலி படம் பக்கத்து ஈகராகவே பண்ணிட்டு இருக்கிறீங்களோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கூலின்னு சொல்லுங்க. என் தலைவர் ஃபேன்ஸ் வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கீழே வந்து ஒரு ஃபயர் ஹார்ட்டை போட்டு விடுங்கப்பா. நான் தெரிஞ்சிருக்கேன் இத்தனை தலைவர் ஃபேன்ஸ் வந்து பார்த்துருக்காங்கன்ட்டு. இந்த பிரேக் டவுன் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புறேன். ஒரு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க சப்போர்ட் கொடுக்குறது நம்ம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு புது வீடியோல பார்க்கலாம், புது பிரேக் டவுன்ல பார்க்கலாம். டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய். உங்க எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும், இந்த படம் வந்து எல்சியோ இல்லையான்ட்டு. கரெக்டா 0.30 செகண்ட்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு லோரி போகுதுங்க. இந்த லோரி நம்ம கார்த்திகை லோரியா இருக்குமா?